வணக்கம்ப்பா. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் முக்கால்வாசி பேர் சப்பாத்தி சாப்பிடவே காலையிலையும் சாயந்தரமும் சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சப்பாத்தியவே நம்ம வெறும் சப்பாத்தியாக வெறும் கோதுமை மாவு போட்டு தேய்ச்சி சப்பாத்தி செய்யக்கூடாதுப்பா. அதில் என்ன இருக்குது? அதுலேயும் நம்ம அரிசியில் இருக்கிற கார்போஹைட்ரேட் தான் அதில் இருக்குது. அது கூட நம்ம என்னென்னது சேர்த்து நான் சொல்கிறதெல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அது எப்படின்னா, இப்போ 2 கிலோ கோதுமை வாங்கினீங்கன்னா அது கூட 1/4 கிலோ சோயா பருப்பு கடையில் விற்கும். சோயா பயிர்னு சொல்லி விற்கும். வெள்ளை வெள்ளையாக சின்ன சின்னதாக இருக்கும். அதை வாங்கி சுத்தம் பண்ணி அந்த கோதுமை கூட போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வேணுங்கிற புரதச்சத்தும் அந்த கோதுமை மாவு கூட சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் பச்சை பயிர் இருக்கு இல்லையா, பச்சை பயிர் அதே ரேஷியோவுக்கு நம்ம அதில் கலந்து அரைக்காட்டியும் தனியாக அதை ஊற வச்சு முளைக்க வச்சு சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லது. இல்லை சேர்த்து கூட அரைக்கிறேன்னு அரைச்சிக்கோங்க. இருந்தாலும் முளைக்க வச்சு நம்ம அதை சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப சத்து கூடும். அதனால் தேவையான அளவு எடுத்து முளைக்க வச்சு ஊற வச்சு முளைக்க வச்சு சீக்கிரமாக முளைச்சிரும். முளைக்க வச்சு அதை மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து கோதுமை மாவு கூட போட்டு பிசைஞ்சு நீங்கள் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு புரதச்சத்து நிறைஞ்ச சப்பாத்தி கிடச்சிரும். அதே மாதிரி பீட்ரூட்டு, அப்புறம் இந்த பசலைக்கீரை, பாலக்கீரை இதுகளையும் போட்டு செய்யலாம். அப்புறம் பாலக்கீரையில் பச்சையாகவே அரைச்சி பிசைஞ்சு செய்யலாம். அதே மாதிரி இது கோதுமை ரொம்ப சூடுப்பா. அதுக்கு தொட்டுக்கிற நமக்கு காய்கறி கூட்டு சட்னி என்னென்னமோ செய்கிறாங்க, குருமா அப்படின்னு. அதை காட்டிலும் தயிர் பச்சடி, வெங்காய தயிர் பச்சடி வச்சு அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி புரதச்சத்து கீரை இதெல்லாம் போட்டு செய்யும்போது வெங்காயத்தில் தயிரை ஊற்றி பச்சடியாக செஞ்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம்ப்பா. ரொம்ப நல்லது.